சிறு துளிகளை நுகர்வோம். கம்பராமாயணத்தில் எனக்கு பிடித்த, எனக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் பிடித்த வரிகளாக இப்பாடலை சொல்லலாம். சான்ற பெருமக்கள் அறிந்ததை சற்றே ஒரு நினைவூட்டல். வெய்யொன்னொளி தன் மேனியின் திரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வழி என்பது ஒரு அழியா அழகுடையம். இதை விடவா ஒரு கற்பனை நயம். இதில் ஐயோ என்பது அமங்கல சொல், நாம் அறிந்தது. ஐயோ என்ற அமங்கல சொல்லையும் மங்கள சொல்லாக மாற்றி காட்டியவன் கம்பநாடன். கம்பனுக்கென்றே வார்த்தை வரி வடிவும் பெறுமாம். கம்பனுக்கென்றே வார்த்தை வரி வடிவும் பெறும். இதை கண்ணதாசன் இப்படி கூறுகிறார். வார்த்தை தமிழுக்கு வழங்கும் கவிவேந்தன் கம்பன் என்கிறார். வார்த்தையை தமிழுக்கு வழங்கும் கவிவேந்தன் கம்பன் என்கிறார். நேரக்குறைவின் காரணமாக 2 பாடல்களை மட்டுமே கூறி வரவேற்புரையை துவங்குகிறேன். ஒரு காரியத்தில் கதை தலைவியை வர்ணித்தல் இயல்பு. ஆனால் கம்பன் எதிர்மறை கதாபாத்திரத்தையும் மிக அழகாக வர்ணித்து காட்டுகின்றார். சந்தம் கம்பனின் சொந்தம். இப்படி வர்ணிக்கின்றார் கம்பன். பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம் மின்னில் எழும் அன்னவன் தன் மேனி ஒளி மான அன்னமும் அரமையும் அமிர்தம் நாண மண் அவை இருந்த மணிமண்டபம் அடைந்தாள். இது சீதையின் நடை அழகை பற்றிய வர்ணனை. அப்படியே சூர்பகைக்கு பாருங்களேன். சீதையின் நடையை விட மெல்லின சொற்களையே பயன்படுத்தி நடையை வர்ணிக்கின்றார். பஞ்சியோலி பிஞ்சி குளிர் பல்லவ மன்க செஞ்செறிய கஞ்சலிக சீரடியலாகி அஞ்சோள் இன மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். என்ன ஒரு பொது உடைமை சிந்தனை பார்த்தீங்களா? அதுதான் கம்பன். கம்பனுக்கு நிகர் கம்பனே. தனிசால் பெரியவர்களுக்கு என் பணிவான வணக்கம். நல்ல தொடக்கம் என்றும் வெற்றி. இவ்வழகான தருணத்தை எமக்கு ஏற்படுத்தி தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் 45ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரை நினைவில் கொண்டு 46ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் ஆசிரியரும் நம் செயலர் அவர்களின் வழிகாட்டலுடன் இவ்விழா இனிதே நடைபெற அஞ்சனை மைந்தன் அனுமனை வணங்கி என் வரவேற்புரையை துவங்குகிறேன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை திருத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. தமிழ் என்னும் அமிர்தம் அருந்த தொடங்கும் முதல் பாடலே அமிழ்தினும் இனிய பாடல். தமிழ் என்னும் அமிர்தம் அருந்த தொடங்கும் முதல் பாடலே அமிழ்தினும் இனிய பாடல். ராமாயணம் என்னும் சொல்லை பிரித்தால் ராமன் கூட்டல் அயனம். ராமாயணம் என்னும் சொல்லை பிரித்தால் ராமன் கூட்டல் அயனம். அயனம் என்பது வழி என்னும் பொருள். முன்னோன் செல்லும் வழி, ராமன் காட்டிய வழி, எங்கள் முதல்வர் அம்மா செல்லும் வழி. கம்பன் காட்டிய கடவுள் வாழ்த்து எந்த கடவுளின் பெயரையும் குறிப்பிடாமல் பொது உடைமையாக பாடுவது சிறப்பு. என் கல்லூரி முதல்வர் அம்மாவும் பொது உடைமை, மனிதநேயம், சீரிய நெறி, யாரிடத்திலும் ஒரே அன்பு, கண்டிப்பிலும் கனிவு, எம்மை நல்வழிப்படுத்தும் நெறி எங்கள் முதல்வர் அம்மாவின் வழி. முதல்வர் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். ராமனில் பிரிந்தான் இல்லை லக்குவன். ராமனில் பிரிந்தான் இல்லை லக்குவன். எம் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எந்த ஒரு நேரத்திலும் துணையாக நிற்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பட்டிமன்ற தலைவராகவும் நிகழ்வின் தலைவராகவும் நம்மிடத்தில் வருகை புரிந்திருக்கும் திரு வரதன் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். பாடுனா நல்லா இருக்காது, ஐயா நல்லா பாடுவாங்க. நான் பாடுனா இங்க மைக்க புடிங்க அடிக்கிறதுக்கு கூட தயாரா இருப்பாங்க என் கூட இருக்கிறவங்க. அதான் நான் பாடல. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. ஒரு கதை அன்று முடிந்தாலும் ஒரு கதை இன்று தொடங்குகின்றது. வரதன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வரதன் ஐயா அவர்களுடன் வந்திருக்கும் தகைசால் குழுவினர் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக நம் பேராசிரியர் பெருமக்களை அவர்களை வருக
வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். என் உயிரினும் மேலான என் அன்பு மாணவ கண்மணிகளை வரவேற்று பெருமகிழ்வுடன் என்னிடம் சார்ந்தேன். நன்றி. பட்டிமன்ற நிகழ்வினை அவை திரு பரத் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்து இவ்விழாவினை இதிலே நடைபெற அஞ்சலை மயிலை மீண்டும் வணங்கி என்னிடம் சார்ந்தேன். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைவதுத்தலும் நீக்கலும் நீங்களா அவைகளா அவையாடுதா அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்கள் முதல்ல கடவுள் வாசிய பாடலை அவங்க பாடுறது பேசினது அதெல்லாம் சொல்லிட்டாங்க. கம்பனை படித்த வகையில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சுண்டலி உலகினை சுருட்டி தன் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு மறைத்துக் கொள்ளும் நிலையில் நான் இருக்கிறேன். ஒரு சுண்டலி உலகினை பாய்போல் சுருட்டி உள்ளங்கையில் வைத்துக் கொள்வது ஒரு கம்பன்லேருந்து கடன் வாங்கினதுதான். ஓசை பெற்று உயர் பார்ப்படலுற்று ஒரு பூசை உற்றவும் நக்குக என ஆசை பெற்றை அறையலுற்றேன் மற்ற காசில் கொண்டது ராமன். அவன் சொல்றான், ஒரு பூனை நாக்கால கடல்ல இருக்கிற தண்ணியை நக்கி குடிச்சிட்டு அந்த கடல் பத்தி பேருன்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு முட்டாள். அந்த மாதிரியான ஒரு கையே நிலை, அப்படி ஒரு குருட்டு நம்பிக்கை இருந்தது. இதற்கும் நான் பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கி வரல, ஏன்னா உண்மை என்னையும் தெரியும். ஸோ இது ஒரு கண்ணி முயற்சி பேசினேன். நான் தலைமை தாங்க, ஏன்னா அந்த பட்டிமன்ற தலைமை தாங்குதல் அதுவும் பர்டிகுலராக அது இப்போ கம்பனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கம்பனடி பொடினா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிகழ்வெல்லாம் நடத்திட்டாங்க. எத்தனை பெரியவர்கள், இலங்கை ஜெயராஜன் கேட்டுட்டே இருப்போம், உங்களுடைய குரு வாலி கண்ணதாசன் எல்லாரும் கம்பன் விழாவில் மாறுபட்ட கருத்துக்களை வைத்து தீர்ப்பு வழங்கியவர்கள். அதனால இதில் எனக்கு சில ஐயப்பாடுகள் திரும்பவும் என்ன ஐயப்பாடுனா, கம்பெனிக்கே இருக்குன்னா எனக்கும் அந்த ஐயப்பாடு இருக்குங்கிறதுனால திரும்பவும் அந்த பாடலை சொல்லியிருக்கேன். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குவுக்கு என ஆசை பற்றி அறைகளுற்றேன் மற்ற காசியில் கொற்றத்து ராமன் கதையோ. இதுவரை கம்பன், இனி இந்த வம்பன் என்கின்ற எச்சத்திரிவு கொண்டு உவமை அணியோடு அவையடக்கத்தினை கண்டு கேட்டு கற்று உணர்ந்தபின் ஐயம் பற்பல எழுந்தது என்றுள். ஐயம் பற்பல எழுந்தது என்றுள். ஆடி இந்த ஆடி போய் 6 முழு நாட்கள் தூக்கம் தொலைத்தே தவித்திருந்து, ஆடி போய் 6 முழு நாட்கள் தூக்கம் தொலைத்தே தவித்திருந்தேன். 7ஆம் நாளும் எனையும் அறியாமல் கண்ணயர்ந்தேன். அயற்சியின் விடுதியில் கண்ணயர்ந்தேன். கனநேரத்தில் கனவிலே கனவான் ஒருவர் வந்திட்டார். கனநேரத்தில் கனவிலே கனவான் ஒருவர் வந்திட்டார். ஆம் அருவி அப்பனே, ஆமருவி அப்பனே மருவி வந்தார் கவியறி கம்பனார். ஆமருவி அப்பனே மருவி வந்தார் கவியறி கம்பனார். கம்பன் பிறந்த ஊர் தேரம்பூர். கருவி கொண்டே கடிந்தென்னை கருவிழி உருட்டி விரட்டியே ஐயம் என்ன உன் அடிமனதில் அடியேனிடம் சொல் என்று நின்றான். ஐயம் என்ன உன் அடிமனதில் அடியேனிடம் சொல் என்று நின்றான். ஐயம் திரிபட கற்றறியா அடியேன் நடுவராய் அமர்வது அறிவார்ந்த இவ்வவைக்கு பொருத்தமா இருக்கின்றது எனக்கு வருத்தமா. அறிவார்ந்த அவைக்கு பொருத்தமா இருக்கின்றது எனக்கு வருத்தமா. கம்பன் சொல்றான். அகல் அகல் என்றால் அகன்றிடுமா இருள், அகல் அகல் என்றால் அகன்றிடுமா இருள், அகல் விளக்கேற்று அகன்றிடும் அது, அகல் விளக்கேற்று அகன்றிடும் அது. அறியாமை எனும் இருள் அகற்றினாலும் அகல் விளக்கால் ஏற்று வினாவினை நீங்கும். என்னதுனாலும் கேள்வி பதில் சொல்றேன்னா, பழுத்தறிந்த பலர் இங்கிருக்கையில், பழுத்தறிந்த பலர் இங்கிருக்கையில் இருக்கையில் உயர்ந்த நடுவர் இருக்கையில், இருக்கையில் உயர்ந்த நடுவர் இருக்கையில் உடுக்கை இழந்த நிலையில் நான்
உடுக்கை இழந்த நிலையில்னா அமைவது பொருத்தமா மொழிகின்ற அமைவது பொருத்தமா மொழிகின்ற ஒன்று கூட அறியாததே தகுதி அது கூட அறியாமல் நீயுள்ளாயப்பா ஒன்று கூட அறியாததே தகுதி அது கூட அறியாமல் நீயுள்ளாயப்பா அகுதறிந்தே அழைத்திருப்பார் உன்னை அகுதறிந்தே அழைத்திருப்பார் உன்னை முதல் பொருத்தம் முற்றிக்கின்றான் ஒரு பொருத்தம் முடிஞ்சு போச்சு என்னுடைய காட்டான் என அமர வைத்து காட்டான் என அமர வைத்து கம்பன் ஆட்டான்பால் தீர்ப்பெழுத பணிக்கின்றார் கம்பன் ஆட்டான்பால் தீர்ப்பெழுத பணிக்கின்றார் கோட்டான் குயிலாகிடுமா கவிக்கோனேன் கோட்டான் குயிலாகிடுமா கவிக்கோனேன் கூறிடுக பொருத்தமா இருக்கிறது கூறிடுக பொருத்தமா இருக்கிறது பட்டிமன்றம் தோறும் என் படைப்பை அவரவர் பார்வையில் வைக்கின்றார் பட்டிமன்றம் தோறும் என் படைப்பை அவர் பதில் சொல்றார் அவரவர் பார்வையில் வைக்கின்றார் ஓரக்கன் பார்வை உணராகினும் ஒன்றும் குறைவில்லை பொருந்தும் என்றார் ஓரக்கன் பார்வை உணராகினும் ஒன்றும் குறைவில்லை பொருந்தும் என்றார் இயலிசை நாடகம் முத்தமிழை முழுதாய் கற்றவன் நான் அல்ல முனைவோர் பலர் இங்கிருக்கையிலே நான் முனைவது சரியாமோ முனைவோர் பலர் இங்கிருக்கையிலே நான் முனைவது சரியாமோ நிறைய படித்தவன் நீ அல்லன் நிரம்ப படித்தவன் நீ அல்லன் நம்மன் பதில் சொல்றான் நிறைய படித்தவன் நீ அல்லன் நிரம்ப படித்தவன் நீ அல்லன் நித்தம் படிப்பவன் என்பதறிவே நிச்சயம் இது பொருந்தும் ஐயா நித்தம் படிப்பவன் என்பதறிவே நிச்சயம் இது பொருந்தும் ஐயா நவக்கிரகம் போல் நற்றமிழ் அறிஞர் நவக்கிரகம் போல் நற்றமிழ் அறிஞர் நற்சபை தனிலே அமர்ந்திருக்க நடுநாயகமாக நான் இங்கு நாகரிகமா நவீகரிக்கிறேன் நவரத்தினம் பூட்டிடும் அன்னையரும் நவரத்தினம் பூட்டிடும் அன்னையரும் திருஷ்டி பொட்டொன்று வைத்து பூடிப்பார் திருஷ்டி பொட்டொன்று வைத்து பூடிப்பார் அப்பொட்டுதான் சுண்டி இழுக்கும் தம்பி அப்பொட்டுதான் சுண்டி இழுக்கும் தம்பி திருஷ்டி பொட்டாய் போல் ஒட்டிக்கொள் என்றார் திருஷ்டி பொட்டாய் போல் ஒட்டிக்கொள் என்றார் ஆரம்பிக்க சொல்கிறார்கள் அவைக்கு ஒரு தகுதி உண்டென்றோ ஆரம்பிக்க சொல்கிறார்கள் அவைக்கு ஒரு தகுதி உண்டென்றோ ஏழாம் பொருத்தம் என்றோ இது ஏழாம் பொருத்தம் என்றோ இது எப்படி பொருந்தும் எனக்கு குரங்கிலிருந்தே ஆதிமனிதன் ஆரம்பிப்பது அதன் பழக்கம் ஆரம்னா மாலை ஆரம்பிப்பது அதன் பழக்கம் ஆதலால் உன்னை அழைத்திருப்பார் ஆதலால் உன்னை அழைத்திருப்பார் ஆதலால் ஆரம்பி என்றான் ஆரம்பி என்றான் அடுத்து என நான் அடுக்கு முன்னே அடை நிறுத்தி என்றிட்டு அடுத்து என நான் அடுக்கு முன்னே அடை நிறுத்தி என்றிட்டு பொருத்தம் சாதகமா என பார்க்க மற்றும் ஒரு ஜாதகம் வேண்டும் என்றான் பொருத்தம் சாதகமா என பார்க்க மற்றும் ஒரு ஜாதகம் வேண்டும் என்றான் நாடகம் போன்று இருக்குது ஐயா ஜாதகம் என்னிடம் இல்லை ஐயா பாதகம் இல்லை அப்படியே என்ன தியானத்தில் கண்டது கம்பன் தியானத்தில் இருக்கான் கண் மூடி திறந்து அழைத்தவர் பெயரின் முதற்பாதி அழைத்தவர் பெயரின் முதற்பாதி நால்வரில் ஒருவரா நால்வரில் ஒருவர் சரியாய் யார் நால்வர் அப்ப அழைத்தவர் பெயரின் முதற்பாதி நால்வரில் ஒருவர் சரியாய் என்றான் நானும் சற்று யோசித்தே சுந்தரம் என்பது நான் என்றேன் சுந்தரம் என்பது நான் என்றேன் வரம் அருள்வது அவரை வரதன் என்பார் பிற்பாதி இதுதான் வரம் அருள்வதால் அவரை வரதன் என்பார் பிற்பாதி இதுதானா அதனால் வரதனை அழைப்பிட்டார் அவர் வாக்கின்படி சென்றிடென்றான் அவைதனில் முறையாய் அமர்கிறேன் ஆனாலும் என்று ஆரம்பிக்கும் முன்னே கம்பன் சற்று கருவி கொண்டே 10 பொருத்தம் பார்த்தவரெல்லாம்
பாதியில் பிரிந்தே செல்கின்றார். 10 பொருத்தம் பார்த்தவர் எல்லாம் பாதியில் பிரிந்தே செல்கின்றார். 10க்கு 5 கூட இல்லை எனினும் 10க்கு 5 கூட இல்லை எனினும் மனப்பொருத்தம் போகும் போய்வார். மனப்பொருத்தம் போகும் போய்வார். கம்பனின் கட்டளையை ஏற்றிட்டேன், கனவினை கலைத்து விழித்திட்டேன், அன்னையின் ஆசியை பெற்றிட்டேன், அவையிலே வந்தார். தமிழில் பேசுவது என்பதே சுகம். அந்த தமிழையும் கம்பராமாயணத்தோடு பேசுவது என்பது வேறு ஒரு சுகம். அறிவார்ந்த இந்த அவைக்கினுடைய வாழ்க்கை. வணக்கம். நேரத்தின் அருமை கருதி நான் ஒவ்வொரு பேராக சொல்லலை. மொத்த அவைக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை சொல்லி, பட்டிமன்றம் வழக்காடு மன்றம்ங்கிறது தமிழ் இனத்திற்கு மட்டுமே உரித்தாடும். இதெல்லாம் வழக்காடு மன்றம் என்று ஒன்று இருக்கும். மிகப்பெரிய விஷயங்களை வழக்கு ஒருவர் தொடுப்பார், அதை ஒருவர் மறுப்பார், அதற்கு ஒரு நாயகமாய் ஒரு நீதிபதி இருப்பார். இதுதான் பிற்காலத்தில் நீதிமன்றங்களாக மாறியது. இதுதான் பிற்காலத்தில் நீதிமன்றங்களாக மாறியது. கவுன்சில் கிரேக்கர் இதனை நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் பட்டிமன்றம் வழக்காடு மன்றத்தினுடைய தோன்றல். மக்களுக்காக, மக்களால், மக்கள் பிரச்சனையை மக்களின் முன்னே பேசப்பட்டதுதான் வழக்காடு மன்றம். ஜனநாயகம் இங்குதான் நிறைந்திருந்தது. பட்டிமன்றம் என்பது ஏதோ ஒரு ஆண் பெண்ணுக்குரிய சண்டையோ, பணமா பாசமா, பந்தமா சொந்தமா, நட்பா, ஏதோ இருவர் ஏன்னா இப்போ நான் சமீப காலமாக அந்த தீபாவளி பொங்கல் வந்து பட்டிமன்றம் பார்க்கறத விட்டுட்டேன். ஏன்னா நிறைய பட்டிமன்றத்துக்கு அப்புறம் தான் வீட்டில் 2 பேர் சண்டையே. உண்மைதான், உண்மையா இல்லையா? அன்னைக்கு ஏதாவது சாப்பிடலாம். இன்னொன்று, வணக்கத்தின் பின் நான் கூற விரும்புவது நன்றி. ஏனென்றால் தக்காளி ரசம், மிளகு ரசம், எலுமிச்சை ரசம், இப்படி பல ரசங்களை உண்டு கொண்டே இருந்த என்னை கம்பரசத்தை உணர்ந்தார். இந்த ஒரு வாரமா கம்பனுக்குள்ள தோய்ந்து போனேன். அதற்கு என்னுடைய நன்றியை சிறந்தாழ்த்தி தெரிவித்துள்ளது. ஒரு ஞாயிறன்று அழைத்திட்டார். ஒரு ஞாயிறன்று அழைத்திட்டார். இது எழுதல, அதனால தான் வச்சுட்டேன். ஒரு ஞாயிறன்று அழைத்திட்டார். அன்று அழைப்பை ஏற்கவில்லை. திங்கள் காலையில் அழைத்திட்டார். திங்கள் காலையில் அழைத்திட்டு செவ்வாய் மலர்ந்து பேசினார். செவ்வாய் மலர்ந்து பேசினார். ரொம்ப பாசமான பேச்சு. வெள்ளி முளைத்தது போல் உணர்ந்தேன். வெள்ளி முளைத்தது போல் உணர்ந்தேன். சனி வருகிறாயா? ஏன்னா 26ஆம் தேதி வந்து சனிக்கிழமை. நான் முதல்ல இந்த கல்லூரிக்கு வந்தது வந்து சனிக்கிழமை தான் வந்தேன். வெள்ளி முளைத்தது போல் உணர்ந்தேன். சனி வருகிறாயா என கேட்டார். சனிக்கிழமை வருகிறேன். யாருன்னு தெரியும் உங்களுக்கு? பேராசிரியர் ராம சுந்தரவர்கள் கூறுகிறது. ஆசிரியை சபையில் கணித ஆசிரியர் இருவர் கதைப்பது காதுக்குள் புரிகிறது. வாலியை பற்றி பேச சொன்னால் டேலியாகாமல் பேசலாம். 7 கிழமைகளில் 5 தானே, மீதி 2 இருக்கின்றது அல்லவா? மீதி 2 இருக்கின்றது அல்லவா? அருகில் இருக்கும் தமிழாசிரியை புதன் எங்கே வியாழன் எங்கே துதி தடுக்குமா என்றது.
துணிக்கெடுக்குமா என்று பேசுவார். பேராசிரியர் இரா சுந்தரராமன் அற்புதமாய் முடிக்கும் அற்புதம் நீ கொடுக்கும் அத்துணை காரியத்தையும் அழகாய் முடிக்கும் அற்புதம் நீ அறிவில் ஆழனே அறிவில் ஆழனே அறிவில் ஆழனே உமது அணியின் துவக்க உரையை ஆடவரின் ஆண்மையே என்று அறிவில் ஆழனாய் தாரும். கணக்கு சரியா போச்சா? 7க்கு 7 டாலியா? பேராசிரியர் தூயதாய் மனத்தை முழுதும் பெறலாம், அன்பினால் நெற்கொடுக்கி அழுதும் பெறலாம், பழுதில்லை பாதைகள் வேதாத்திலும் தானே. கேசவன் ஏசவர்கள் கேட்க திருவரங்கள் தீசன் ஏசன் இறைஞ்சிருகள் நேசவர்கள் கண்ணனையே காண்கையில் கண் இளங்கொள் காயாண்டு வல்லனையே வாழ்த்துக நாம் வாய். இல்லாமல்லவன் திருத்தாளினை பணிந்து ஒரு அற்புதமான மாலை நேரம். பொதுவாக எங்கள் பேராசிரியர் குழாத்திற்கு நெருக்கடியான நேரம். ஆனால் இந்த நேரத்திலே நிகழ்வை நடத்தி கொள்ள அனுமதி அளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி பட்டிமன்ற நண்பராக வந்திருக்கும் சகுந்தலையும் பாரதி அவர்களுக்கும் என்னோடு பட்டிமன்ற சபையில் இருக்கும் துணைத் தலைவர் உள்ளிட்ட பேராசிரியர்களுக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கும் மற்றும் உள்ள பேராசிரியர் உறவுகளுக்கும் என் அன்பு செல்வங்கள் மாணவர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. நடுவர்களே, முகமன் கூறுவது புத்தக கணக்கில் சேராது. முகமுறை என்பது புத்தக கணக்கில் சேராது. முகமன் கூறுவது நேரத்தில் அடங்காது. குறித்துக் கொள்வது இதனால் என்றும் என்னுடைய தலைப்புக்குள் செல்லவில்லை. நடுவர் வந்து அமர்ந்த உடனே ஒரு நேரம் நான் கொஞ்சம் மதிமயங்கி போனேன். இது மதிய நேரம், மதி மயங்குகிற நேரம். அந்த அழைப்பு தொண்டருக்கும் உண்டு, இங்கு ஆடவருக்கும் உண்டு, மாதராருக்கும் உண்டு, அனைவருக்கும் உண்டு. ஏனென்றால் பழக்கமான பட்டிமன்றங்கள் என்றால் வார்த்தை வீச்சு இருக்கும், வாழ் வீச்சு போல. இங்கே இந்திய பெண்கள் கவிதை வழியில் நடமாடுகிறது. ஒரு நிமிடம் 4 துறை தலைவர் இது கவியரங்குமோ என்று அறியப்பட்டிருக்கும். நிச்சயமாக என்றால் நடுவர் மிக அழகாக தன் பொறுப்பிலிருந்து சற்றே விலகி இருந்துள்ளாய் என்று இருக்கிறார். ஏனென்றால் அவர் சுட்ட வேண்டும் தலைப்பினை. ராமாயணத்தில் விஞ்சிய புகழை தருவது ஆடவர் ஆண்மையா, மாதரார் மாண்பா, தூயவர் தொண்டா. இந்த தலைப்பினை விவரித்து பேசியிருக்க வேண்டியவர் நடுவர். ஆனால் அவர் தன் பொறுப்பிலிருந்து சற்றே விலகி இருந்து நீங்களே மோதிக்கொள்ளுங்கள், இறுதியாக தீர்ப்பு தருகிறது என்று தன்னுடைய எல்லையை சுருக்கிக் கொண்டிருக்கின்றார். தலைப்பு ராமாயணத்தில் விஞ்சிய புகழை பெறுவது. ராமாயணத்தில் புகழ் பெறுவது என்று இல்லை, விஞ்சிய புகழ் வந்து 3 தலைப்புகள். ஒன்று ஆடவர் ஆண்மை, 2 மாதரார் மாண்பு, 3 தூயவர் தொண்டு. கண்டிப்பாக இல்லாமல் எவ்வளவு தலைப்பு வந்திருக்க முடியாது. 3ம் ராமாயணத்தில் உள்ளது. ஆடவர் ஆண்மையை பற்றியும் கம்பன் பேசியிருக்கிறார், மாதரார் மாண்பினையும் அவர்கள் எடுத்து பேசியிருக்கிறார், தூயவர் தொண்டினையும் விட்டு தள்ளவில்லை. அந்த 3மே ராமாயணத்தில் இருக்கின்றன. ராமாயணம் ஒவ்வொரு பதிப்புகளிலே ஒவ்வொரு பாடல் எண்ணிக்கை இருக்கின்றது. மொத்தமாக ஒரு 10,589 பாடல்களுக்கு அண்ணாமலை பதிப்புகளுடைய ஒரு பதிப்பு. ரசிகமணி டிகேசி அவர்கள் சற்றொப்ப ஒரு 500 பாடல்களை மட்டுமே குறித்து இதுதான் தமிழுடைய பாடல்கள், இது எல்லாம் அம்மன் பாடல்கள் என்று சொல்லிவிட்டார். நான் நடுவரை குறிப்பிடவில்லை. இவையெல்லாம் கம்மன் பாடல்கள், கம்பன் பாடல்கள் மற்றவை என்று டிகேசி அவர்கள் பின்னால் நான் கூறவில்லை. கம்பன் என்ற சொல்லாட்சியை அந்த அளவிற்குரிய 10,589 பாடல்களில் அவன் அனைத்தையும் பேசியிருக்கிறான். அவரிடத்திலே பேசாத பொருட்கள் எல்லாம் பேசினான். வாய்ப்பேச்சு வீரர் என்று யாரையும் சுட்டிக்காட்ட முடியாத அளவிற்கு வாய் பேச முடியாதவர்கள் எல்லாம் பேசின கம்பன் காவியத்தில். ஆனால் இவற்றிலே விஞ்சிய புகழை பெறுவது அதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். நாம் எல்லோரும் கல்லூரி பேராசிரியர்கள். நாம் தேர்வு முடிந்த உடனே
அந்த ரிசல்ட் அனாலிசிஸ் போது சொன்ன உடனே எங்களுக்கு பேராசிரியர் முகம் கொஞ்சம் மாறுது. அந்த 60% தாண்டிட்டோமாப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவோம். அதற்கு அடுத்தது 80% ரிசல்ட் வந்துச்சு. அப்பா பரவாயில்ல. 10% கொடுத்தா எப்படி நான் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் மிஞ்சுதல். அந்த 10% ரிசல்ட்டை கொடுத்து காலம் தூக்கி விட்டு நான் 10% ரிசல்ட் ஒரு செமஸ்டர்ல தொடர்ச்சியா கொடுத்துருக்கேன்னு சொன்னா அது எப்படி விஞ்சிய புகழோ அதேதான் இங்கே கம்பராமாயணத்தில் விஞ்சிய புகழை பெறுவது எது? ஆடவர் ஆண்மையே அப்படின்னு தலைப்பு பேச வந்திருக்குது. ஆடவர் எனும்பொழுது கம்பராமாயணத்தில் குறிக்கப்பட்ட பாத்திரங்கள் நிறைய பாத்திரங்கள் இருக்கு. அவர் கர்மனால் பெரும்பான்மையாக கையாளப்பட்ட சில பாத்திரங்களை உங்கள் பட்டியலிடுகிறது. தயரதன், ராமன், இலக்குவன், பரதன், சத்ருக்னன், குகன். சத்ருக்னன் 2 இடங்களில் மட்டுமே பேசியிருக்கிறார் கம்பராமாயணத்தில். குகன், வாலி, சுக்ரீவன், அனுமன், ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து, வீடனன், கரதூஷணன், சடாயு என்று இத்தனை ஆண்களை பேசியிருக்கின்றார். இத்தனை ஆண்களுடைய ஆண்மையையும் அவர் பேசியிருக்கின்றார். ஆனால் காலம் நமக்கு மிகச் சுருக்கமானது. முதல் சுற்றில் 10 நிமிடங்கள் மட்டுமே அணித்தலைவர்கள் உட்பட அனைவருக்கும், 2ஆம் சுற்று என்று ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அப்போது 5 முதல் 7 நிமிடங்கள் அளிக்கப்படுகிறது. நடுவர் கூறியிருக்கிறார் நண்பர்கள். அதுவே நான் எல்லை கடக்க விரும்பவில்லை. இது ஆண்மை என்று சொல்லும் பொழுது முதலில் ஆண்மை என்று சொல்லுக்கான விளக்கம் பார்க்க வேண்டும். என்னுடைய மனதிலே தோன்றுகின்ற விளக்கமானது ஆண்மை என்பது ஆளும் தன்மை. நான் இந்த பெர்சனாலிட்டி என்று சொல்லுகின்றோம். ஆளும் தன்மை, ஆளுமை. அது ஆளுமை என்றால் ஆளும் தன்மை மட்டும்தான், அது அருளும் தன்மையும் கூட. ஒரு ஆண் அடிப்பவனாக மட்டும் இருக்கக்கூடாது, அமைப்பவனாக இருக்க வேண்டும். அவன் தலைவனாக இருந்து அதுதான் சரியான தகுதியாக இருக்க முடியும். ஆகவே ஆளும் தன்மை, அருளும் தன்மை, அதற்கடுத்து போராண்மை, பேராண்மை. இந்த ஆண்மையை நாம் 4 நிலைகளில் பார்க்கின்றோம். நான் முதலில் தயவனிடத்தில் தொடங்குகின்றேன். தயவன் ஒரு பேரரசன், பிடித்து ஒரு குறை இல்லை, எனக்கு பிங்கி பழைய பருவம் என்பதோர் மறுக்கம் கொண்டதோ என்று பேசுகின்றார். 60,000 ஆண்டுகள் ஆண்டு விட்டேன். எனக்கு பின்னால் இந்த உலகம் சரியான அரசன் இல்லாமல் மயக்கம் கொள்ளும். இந்த உலகம் பின்னோக்கி செல்லும் மக்களை பாதுகாக்கும் தலைவன் இல்லாமல் என்று தயவன் நினைக்கின்றான். அவனுக்கு கிடைத்த பிள்ளை அவன் எப்படி நாட்டை ஆண்டான் என்பதில் நான் என்னுடைய கருத்தை தொடங்குகின்றேன். தயவன் நாட்டை ஆண்ட விதத்தை பேசுகின்றான் கம்பன். வன்மை இல்லையோ வறுமை இன்மையால், திண்மை இல்லை செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரையிலாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேம்பலால். தயவன் நாட்டிலே அங்கே திண்மை இல்லை. ஏன் திண்மை இல்லை, வலிமை இல்லை என்றால் செருணர் இல்லை, பகைவர் இல்லை. எந்த ஊர்ல திருடனையோ அந்த ஊர்ல பூட்டு போட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம இன்னைக்கு 4 தடவை போட்டு இழுத்து பார்த்துட்டு போறோம்னா நமக்குள்ள பயம் இருக்கு, யார் எடுப்போம் அடுத்தது. ஆக அங்கே வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையார். எப்படிப்பட்டவராக இருந்தால் தாய் ஒக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நலம் பயப்பில் சேய் ஒக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உயிக்கும் நீரா நோயோக்கும் எண்ணில் மருந்தோக்கும். தலைவராக இருக்க வேண்டிய ஒரு அரசனாக இருக்க வேண்டிய ஒரு ஆளுமை தன் உடையவன், ஒரு ஆண்மை உடையவன் எப்படி இருக்க வேண்டும்? நோய் ஒக்கும் எண்ணில் மருந்து ஒக்கும் நுண்ணங்கு கேள்வி ஆயக்கும் அறிவுக்கும் எதற்கும் ஒன்றான். அவனுடைய நாட்டை எப்படி பாதுகாத்தால் வலிஞன் ஓங்கும் ஓர் செய்யணும். இதெல்லாம் அவனை பற்றிய முன் செய்திகள். இவன் ஒரு சரியான காட்சிக்கு வருகின்றோம். நகரால் பாடல் வைரவான் பூன் அணிமடங்கள் மொயம்பினான் உயிர்களாம் தன் உயிர் ஒக்க ஒன்பதால் செயற்கில்லா உலகில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது போல் உடம்பு மாறினான். ரொம்ப அழகான பாடல் இது. மன்னம் தலைத்தே மலர் தலை உலகம் என்பது சங்கதிக்க பாடல். மன்னன் உயிர் மக்கள் உடல் என்பதுதான் வளம். ஆனால் இங்கே மக்கள் எல்லாம் உயிர், மன்னன் உடலாக காட்சி அளிக்கின்றார். இப்படிப்பட்ட மன்னன் அரசாட்சியை ராமனுக்கு கொடுத்து நான் விலகப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். அங்கே அவருடைய மந்திரிகளுடைய நிலை பார்க்கிறோம். திரண்ட தோழினம் இப்படி செப்பதும் சிந்தை புரண்டு மீறிட பொங்கிய உவகையன் அங்கே வெகுண்டு மன்னவன் பிரிவு என்னும் விண்முழு நிலையில் 2 கண்ணினுக்கு இயங்கும் ஓர் ஆறு என இருந்தான். தயரதன் ராமனுக்கு முடிசூட்டப் போகிறேன் என்று சொன்னவுடனே ராமன் என்கிற ஒரு புது கதாநாயகன் வருகிறார் என்ற மகிழ்ச்சி மந்திரிகளிடத்தில் இருக்கின்றது. அதனால் இத்துணை காலம் அந்த தயரதன் பிரிகின்றார் என்ற இயக்கம் இருக்கின்றது. இதற்கு ஒரு ஓமை வைத்தால் 2 கண்ணினுக்கு இயங்கும் ஓர் ஆறு என. சில பசுக்கள்
நிம்மதி பால் கிடைக்காது. ஏன்னா என்ன பண்ணுமா, அந்த முதல் கன்றை மென்மையாக விலக்கி இரண்டாம் கன்றுக்கு கொடுக்கும். ஆனால் முதல் கன்று ஏமாற்றுடன் செல்கிறது என்ற ஏக்கம் அதற்கு இருக்கும். இந்த உண்மையை தயவனுக்காக கம்பன் பயன்படுத்துகின்றார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அங்கே அவனை காட்டுகின்றான். நடையில் நின்றுயர் நாயகன் ராமன். அடுத்ததாக நம்ம ராமன் முழுமையாக பேச போது இந்த ரவுண்டுல. நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பெயர் கதை, தொலை நிரம்பிய நூறு மாக்கதை, சடையன் வெண்ணை வெள்ளூர் மயில் தந்தனை என்று முதல்லையே போட்டால் நடையில் நின்றுயர் நாயகன். எனக்கு ரொம்ப நல்ல ஒரு சந்தேகம், என்ன நடை? இல்லை கேட் வாக்கா, ரான் வாக்கா, இல்லை எலிபென்ட் வாக்கா? எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்து நீங்க பார்த்துருந்தா எனக்கு முன்பே சொல்லியிருப்பீங்கன்னு தெரியும். எனக்கு எந்த சேனல் நம்பர்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பீங்க இல்லையா? எனக்கும் அது தெரியாது. நடையில் நின்றுயர் நாயகன், இது உலகியல் நடை. ராமன் அப்படின்னு சொன்னாலே ராமாயணம் சொன்ன நமக்கு வரக்கூடிய நினைவுக்கு வரக்கூடிய சொற்கள் ஒரு இல், ஒரு பில், ஒரு சொல். இதை மறந்து ராமாயணத்தை படிக்க முடியாது, ராமன் நினைக்க முடியாது. அதுதான் நடை. எப்படி இருக்க வேண்டும் என்கிற நடை. அப்படிப்பட்டவன் ராமன். அவருடைய பாலிய பருவத்தையே கம்மன் காட்டியிருக்கான். பாலகாண்டத்திலே வசிஷ்டருடைய கர்ணக சாலையிலிருந்து குருகுலவாசலிருந்து திரும்பி வருகிற ராமனை காட்டுகின்றான். இன்னைக்கு கூட அவன் நிறைய இளவரசர்களை பார்க்கிறோம். நிறைய இளவரசர்கள், நிறைய தளபதிகள், சின்ன தளபதிகள் காரணம் உட்கார்ந்தபடி கை காமிச்சாங்க. நம்ம மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா நம்ம பார்த்துட்டாங்க, கை காட்டாங்க. அன்று ராமன் தேரிலே வருகின்றான். தேரில் வருபவன் இறங்கி மக்களை பார்க்கின்றான். பார்ப்பவர்கள் மட்டுமல்ல, இவன் ஜனநாயக இளவரசன் அல்ல, முடிநாயக இளவரசன். அதனால மக்களிடத்தில் சென்று பேசுகின்றான். எதிர்வினை இடரில்லை இனிதும் மனையும் மதித்தது குமரனும் மதித்ததுக்குள். ஒரு அழகான வார்த்தை பாருங்க. எதிர்வினை இடரில்லை, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், உங்கள் செயல்கள் எப்படி சென்று கொண்டு இருக்கின்றன. இடரில்லை, உங்களுக்கு துன்பம் இல்லை தானே. இனிதும் மனையும், நீ மட்டும் நல்லா இருக்க, உடைய மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்க. மதித்தது குமரனும் மதியற்கொள். இதை எப்படி கேட்டான்? முதிர்த்தது கருணையின் முகமலர் ஒளிதான். வேண்டாம் ரொம்ப முடிய வச்சு கேட்கலீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டாம் காண்டாளர்கள் தேர்வு வச்சு. அப்படி கேட்கிறான். அவன் வாக்குக்காக செல்பவன் அல்ல, தன் வாக்குக்காக செல்பவன் இல்லையா? அவன் ஓட்டு வாங்க போறவன் இல்லையே. அதனால என்ன பண்ணா, ரொம்ப அழகா பேசுறான். மதித்தது குமரதும் மதியகுன்னு முதிர்த்தது கருணையின் முகமலர் ஒளிதான். அழகான தலைவனை படைத்து காட்டிருந்தால் இந்த ஒரு செய்தியோடு நான் இந்த சுற்றி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன, மக்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட தலைவன், எப்படிப்பட்ட தலைவனை பிரிந்தால் நாடு துன்புறும். அவன் தானே ஆண்மை உள்ளவன். ஒழிஞ்சான் பார்த்தா செத்தாண்டா அப்படின்னு சொல்றது இல்லையே. எந்த ஒரு தலைவனை பிரிகிற போது மக்கள் மனதில் துன்பம் தோன்றுகிறதோ அவன் சரியான தலைவன். அதுதான் அவனுக்குரிய ஆண். ரொம்ப அழகா பேசுறான் பாருங்க. ராமன் வனவாசம் செல்லுகின்றார். இந்த நாடே துன்பப்படுகிறது. ஒரு சின்ன பாடை மட்டும் நினைவுக்காக கம்பன் நினைக்கின்றான். அயோத்தியிலே யார் யார் அழுதார்கள் என்று காட்ட வேண்டும். கிள்ளவெடு பூவை அழுத, கிழல் மாடத்து உள்புறையும் பூசை அழுத, ஆவும் அழுத, அதன் கண்டு அழுத, புனல் புல் அழுத. இப்படி சொல்லிட்டே போனா எப்போ முடிக்கிறது? அதுவே பாட்டு இல்லையா? கிள்ளவெடு பூவை அழுத, கிழல் மாடத்து உள்புறையும் சொல்லிட்டே போனா சார். எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்க கொண்டு முடிக்கிறது? முதல் பாட்டு தொடங்கும்போது சொன்னாங்க, வைக்கோனுடைய தன்மையை விதிசோடியின் மலையே பொய்யோட விளையாடும் போனால் மையோ மரகதமோ மரிகதமோ மணிமுடியோ ஐயோ இவன் மனிதன் போல விளையாடக்கூடாது. அந்த ஒத்த ஐயோ போதும் சார். ஒத்த ஐயோ போதும் கமலுடைய பாடல்களை பார்ப்பதற்கு இங்க போட்டா ஒருவரியா பிள்ளை எழுந்தால் பிரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் போடுவார் என்றொருத்த மாற்றத்தால் தாய்மார் வயிற்றிலே கருவாகி இன்னும் உருவாகாத பிள்ளை கூட அழுதது. அதுதான் கருவாகி உருவாகாத பிள்ளை குடலில் பேசுகிறது. பாலையாம் தன்மை சுத்தும், பாலனாம் தன்மை சுத்தும். இப்போ பாலைங்கிற நிலை முதல்ல கரு உருவாகிற நிலை, அதுக்கு கை காது மூக்கு கண்ணெல்லாம் வராத பிண்டமாக இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையை பேசுகின்றான். ஒரு அறியா பிள்ளை எழுதுகின்றார். பிரியோரை என் சொல்ல வெள்ளை வனம் புகுவான் என்று வைக்க மாற்றத்தார். இப்படி ஒரு தலைவன் ஆண்மை உடையவராக இருந்தால் ஆண்மை பேசப்படும். நகரத்தில் தொடங்கி பாலகாண்டம் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். அடுத்த சுற்றி மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நல்வாய்ப்புக்கு விஜயவாராயணம் சாருக்கு நன்றி, வணக்கம்.
பெரிய நம்பிக்கை வந்து அவர் முதல்ல பரதன் பேசிட்டாரு. அவர் வேற ஆண் மகனாக அமர்ந்திருக்கின்றார். ஆடவர் ஆண்மை என்ற அணியோடு அவர் ஒன்று விடுவார் என்ற நம்பிக்கையில் பின்னால் நாங்கள் ஒரு ஆணை உட்கார வச்சிருக்கோம். மாதவன்ற பேரோட அதெல்லாம் நினைவூட்டி நடுவில் கொண்டிருந்தேன். இதை மிரட்டலாம் இல்லை, சற்று நினைவூட்டுதல். இதோடு நான் இடம் சாலைகளை அனுபவம் தெரிவிக்கும். நன்றி. தீர்ப்பு நினைவூட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், தலைப்பை பிரிந்து தொடரலாம் என்று இருந்தேன். ஏன்னா தலைப்பை சரி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் செய்வோம் இல்லையா? அந்த தலைப்பை வேண்டுமென்றே தான் விட்டு வைத்திருக்கிறேன், பின்னர் தலைப்பை சரி செய்து கொள்ளலாம், பின்னர் தலைப்பை சரி செய்து கொள்ளலாம். ரொம்ப அழகா சொன்னார். ஆண்மைன்னா என்ன? ஆண்மை என்பது வெறும் வீரம் மட்டுமல்ல, அது ஒரு கருணை இனம். அதனால தான் சொல்றான், இன்று போய் நாளை வா. அன்றைக்கே முடிச்சிருக்கலாம், அந்த பகையை அன்றைக்கே முடித்திருக்கலாம். ஆண்மை என்பது ஒரே ஒரு பகுதி மட்டும் கொண்டது, அது நிறைய உள் விஷயங்களை கொண்டது. அடுத்து மாதரார் மாண்பை என்ற அணிக்கு தலைமை ஏற்று பேச இருக்கின்ற இவங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியே ஆகணும். இவங்களுக்கு நான் ஒரு பெயர் சொல்லியிருக்கேன், மெழுகு. ஏன்னா தான் உருகி ஒளியை கொடுக்கும். ரொம்ப ஒரு வெள்ளி, ரொம்ப மிகப்பெரிய மனம் கொண்டவர். இரண்டாவது, அந்த MCC என்கின்ற கல்லூரி இருக்கு பார்த்தீங்களா, அது ஆங்கிலத்துக்கு உண்மையிலே பெயர் போனது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். MCCக்கும் லயாவுக்கும் தான் ஒரு இது இருக்கும். அந்த MCCயிலிருந்து தமிழ் படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சொற்சித்தர்னு இருக்காங்கன்னா அவங்கள மெழுகுன்னு சொன்னேன். அப்படின்னா நான் முதன்முறைக்கு வந்தபோது உண்மையாகவே உருவினேன். அதாவது என்ன அவங்க மனசுல பட்டுச்சோ, கல்கண்டு இருக்குங்க, பூ இருக்குங்க, தூக்கம் இல்லையா, அதுல ஒரு உண்மை இருக்கு இல்லையா? ஒரு உண்மை இருக்குன்னு தானே உருவும். உண்மை இல்லாத இடம் உருமா? அதனால சொற்சித்தர் முனைவர் பா. அமுல் சோபியா மாதரார் மாண்பே என்ற அணிக்கு தலைமை ஏற்று உங்கள் தங்க உரையை தருகிறேன். நடுவர் உள்ளிட்ட நல்லவை வணங்குகிறேன். இன்று எமக்கு ஒரு மகிழ்வான நாள். என் கல்லூரியின் அனைத்து சொந்தங்களும் இங்கே திறந்திருக்கக்கூடிய ஒரு நாள். அதில் கம்பெனி பேசுவது என்பது பெரும் மகிழ்வுக்குரிய ஒரு செய்தி. இனிப்பு, அதாவது கரும்பு தின்னத்துக்கு கைக்கூலி வேணுமா அப்படின்வாங்க. அப்படிதான் கம்பெனி பற்றி கவியரசன் பேசுகிறான். சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை மிகுந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. காலமழும் ஆழியிலும் காலமழை தூறலிலும் சாகாத கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கும் எழுதி வைத்த சீட்டு. தமிழ் உள்ளவரை கம்பன் வாழ்வான், கடைசி தமிழன் உள்ளவரை ராமனும் அவர்களோடு சேர்ந்து வாழ்வான். இது தமிழின் தலைமுறைக்கு கம்பன் எழுதி வைத்த சீட்டு. எங்களுடைய அணி கம்பராமாயணத்தில் மிகவும் விஞ்சி நிற்பது எது? நாங்கள் விஞ்சி நிற்பது மாதரார் மாண்பே என்று சொல்லுகிறோம். எப்படி பலதரப்பட்ட ஆண்களை கம்பன் காட்டுகிறானோ அதை போலவே பலதரப்பட்ட பெண்களை படைத்து காட்டுகிறான். மாண்பு என்கின்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? தன்னுடைய தரத்திலிருந்து சற்று குறையாத தன்மை, அதற்கு தான் மாண்பு என்று பொருள். கண்ணதாசன் சொல்லுவான், தங்கத்திலே குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? மனிதர்கள் குறைவுடையவர்கள் தான், ஆனாலும் அவர்களுடைய தரத்தை யார் உயர்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் தங்கங்களாக மாறுகிறார்கள் என்பதை கம்பன் இந்த காவியத்தின் வழியாக பேசுகிறார். ஆக கம்பராமாயண
பார்த்த தாய் துடுக்குறவில்லை, என்ன என்று கேட்கிறார். ராமன் சொல்லுகிறான், குறிப்பினால் உணர்த்துகிறான், பரதனுக்கு பட்டாபிஷேகம். எந்த ஒரு தாயா இருந்தாலுமே என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு வகையான ஒரு உணர்வு தோணும். ஆமா, ஆனா எந்த வகையான ஒரு வெறுப்பையும் மனதில் கூட காட்டாதவள் இந்த கோசல். அப்படி பார்த்துட்டு அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா, பரதனுக்கு முடிசூட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, உண்மையிலும் நல்லது. இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்ல முடியுமா? இதுதான் நாங்க மாண்பு அப்படின்னு சொல்றோம். தன்னுடைய மகனுக்கு கிடைக்கல, ஆனால் பரதனுக்கு கிடைக்கிறது நிறைகுணத்தன் நுண்ணிலும் நல்லன். ஒரு தாய் தன்னுடைய மகனை விட பரதனை பார்த்து சொல்ற, நம்ம சொல்ல வளர்த்தா அதனால பேசுறா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, அந்த பணிப்பெண்கள்லாம் வராங்க, வரவங்க கிட்ட கேட்கிறா, தொண்டை வாய் நீர் சொல்லுது, என்ன விஷயம் சொல்லுங்கடி அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவ சொல்றாங்க, நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகம். அந்த செய்தி அவ கேட்டதுமே ஒரு பெரும் ஓகையினுடைய கடல் பொங்குகிறதாம் அவளுடைய மனசுல. ஆனா அதே சமயம் தான் கோசல நாட்டினுடைய அரசி தயரதன் தன்னுடைய கணவன், நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றால் நாளை என்ன நடக்குமோ, தன்னுடைய கணவன் நாளையிலிருந்து அரசன் இல்லை என்று நினைக்கும் போது பெரும் அந்த கடல் வற்றி போகிறது என்றும் எழுதுகிறான். ஆனா இந்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் கூட அந்த கோசலை தன்னுடைய மனதினால் நினைக்கவே இல்லை, பரதன் வரட்டும். இப்படி ஒரு தாயை நம்மளால பார்க்க முடியுமா? தன்னிடம் இருக்கக்கூடிய தனக்கு உரிமையான அனைத்தையுமே அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்கின்ற ஒரு மாண்பினை கோசலையின் வழியாக கம்பன் படித்து காட்டுகிறார். இதேதான் சுமுத்திரை. சுமுத்திரையை போய் பார்க்கிறப்பே சொல்லுவோம், சுமுத்திரை கோயில் பூக்கான், அரண்மனைக்கு போலையாம், கோயிலுக்கு போனான். கோயில் என்னங்க இருக்கும்? தெய்வம் இருக்கும் இல்ல. அதுக்கு முன்னாடி லக்குவன் ஒரு பெரும் புரட்சி நடத்தி உட்கார்ந்துட்டு இருக்கான். அழுது புரண்டு இந்த சுமத்திரை இருக்கிறார். ராமன் போறான். போன ராமனிடம் அந்த லக்குவனை பார்த்து சொல்றா, இவனோடு சேர்ந்து போ, தம்பி என்று போகாதே, அடிமையாய் கூட போ. அவன் திரும்பி மன்னருக்கு வந்தால் வா, இல்லை முன்னும் முடிதி என்றால் அவனுக்கு முன்னாடி நீ முடிச்சு போட. இப்படி ஒரு பெற்ற மகனை ஒருவனால் சொல்ல முடியுமா? இந்த மாண்புதான் கம்பராமாயணத்துல விஞ்சி நிற்குதுன்னு நாங்க சொல்றோம் இல்ல. ஒருவன் தன்னிடம், ராமாயணத்துடைய அடிப்படையே என்ன அப்படின்னா சரணாகதி. தன்னிடம் எவன் ஒருவன் வருகிறானோ அவனுக்கு தன்னுடைய நாம் இறைவனிடம் போய் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைப்பது. உன்னை நம்பி ஒருவன் வரானா, அவனுக்கு உன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடு என்கின்ற ஒரு மாண்பினை சுமத்திரையின் வழியாக பேசுகிறார். அடுத்து நம்முடைய சீதா பிராட்டி, நேரம் இருக்குமா பேசலாம். நம்முடைய சீதை, சீதையை சொல்லவே வேண்டாம். எங்கே மென்மை வன்மை உருகிறதோ அங்கே தெய்வமாக்கப்படுகிறாள் என்பதற்கான உதாரணமாக கம்பன் சீதையை காட்டுகிறார். சீதையை முதல்ல அறிமுகப்படுத்தும் போது ராமன் நடந்து வரலாம். அவன் சொல்றா, அவன் நடந்து வருவது அவனுடைய கால் வலிக்கும் நான் நினைக்கிறேன். கண் வழி நுழைந்து நெஞ்சில் அவன் நடந்து போகிறான். சீதையினோடு ஒரு அப்பாவி பொண்ணு இல்ல, அவன் எப்படி வந்தான்? கண் வழி நுழையும் கல்வனோக்குளோ அப்படின்னு கேட்கிறான். அப்படியே கண் வழியா வந்து நெஞ்சுக்குள்ள நுழைஞ்சி நடந்து வரானே பாவம், மண்ணில் கால் வலிக்குமோ அவனுக்கு யோசிச்சா எங்க போயிட்டாமா, மனசுக்குள்ள போயிட்டான். நம்ம யாரை கேட்டாலும் சொல்லுவோம், யாருப்பா இது? அப்பாவி குழந்தைப்பா இல்ல. இப்படிப்பட்ட அப்பாவி பொண்ணுன்னு சொன்னீங்க, பெண்களே அப்பாவின்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, சீதையை சொல்லுவாங்க. மாதராம் ஆண்டுல பெண்களை
ராமன் வருத்தப்படுறான். என்னதுக்கு? அவன் வெறும் மரக்கறிகளை மட்டும்தான் சாப்பிடக்கூடியவன். அது கூட நான் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவான். அவனுக்கு யார் இருக்கிறார்களோ தெரியவில்லை. இவ இருக்கிறது இக்கட்டான சூழ்நிலை இல்ல. சந்தோஷத்துல இருந்து அவ கனவுல நினைக்கல. அவ இருக்கிறது ஒரு அப்படியே நெருப்புக்கு மேல இருக்கிறா. அந்த இடத்துல பேசுறா, அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். அந்த மென்மையானவன் யார் அவனுக்கு சோறு விட முடியும் என்னை தவிர? அடுத்த சீதை, அப்படியே அடுத்த ராவணன் வரான். ஊர்வசி உடைவாள் எடுத்துட்டு வரா. அப்படியே மேனகை வந்து வெள்ளுடை தரித்த பின்னாடி வந்துட்டு இருக்கிறா. இப்படி எல்லாரும் வராங்க. எல்லாரும் சூழ்ந்து வந்து அவளிடம் பல வகையான மொழிகளை பேசுகிறாங்க. ராவணன், நீ வந்து என்னோட இணைஞ்சிடு. நீ வந்ததுனால என்னோட இணைந்தால் இந்த செல்வம் வளர்ந்தது அப்படின்னு பேசுவாங்க. அதனால நீ என்னோடு வந்து சேர்ந்து விடு என்று அவன் பேசுகின்றான். அவன் ஒரு துரும்ப கிள்ளி போடுறா. துரும்பென போனாய், என்னுடைய கணவனுக்கு முன்னாடி நீ துரும்பு, நீ வந்து என்கிட்ட பேசவே கூடாது. அடுத்து திண்மை உடுக்கிறாள் இந்த சீதை. அடுத்து பாருங்க, அனுமன் வரான். ராமதூதனாக வரான். ராமதூதனாக வந்துட்டு அவன் கேட்கறது என்ன அப்படின்னா, சீதை வா, என்னுடைய தோள்களில் ஏறிக்கொள், நான் உன்னை எடுத்துட்டு போய் ராமனிடம் விடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, நீயும் அந்த ராவணன் போல பேச, நான் வந்துடுவேன். ஏன் வரல தெரியுமா? எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லி நான் சொல்லுவேன். அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன். என்னுடைய கணவன் இருக்கிறான்ல, அவன் எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு நான் தாண்டி இதையெல்லாம் மீறி வருவதற்கான சக்தி என்று இருக்கு. நாளைக்கு நடந்து நானும் அவனும் போய்கொண்டு இருப்போம். யாருன்னா ஒருத்தன் சொல்லுவான், அது போறான்ல சீதை, பெரிய வில்லாளிப்பா ராமன், அவன் மனைவி எப்படியோ தப்பிச்சு வந்து இங்க போறா. நான் தப்பிச்சு வந்துடுவேன். என்னுடைய கணவனினுடைய வில் ஆற்றலுக்கு அது குறையாக அமைந்து போகும். அதனால நான் வரமாட்டேன் யோசிக்கிறா. யோசிச்ச கூட ராமன் இல்ல, தூயவன் இல்ல. ராமனை சொல்லிடலாமா? முடியாதே. வில்ல சொல்லலாமா? முடியாதே. இல்ல, ராமனை சொன்னான்னா வில்ல சொன்னான்னா அவன் போடுறா பாருங்க. தூயவன் கமா வில்லின் கமா ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன். இல்ல, அவனுடைய ஆற்றல் கெட்டு போகுங்க, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவளா இருக்கிறார். கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இதை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த சுற்று வருகின்ற போது பேசுவோம். இன்னொன்னு, அனுமன் வரான். அனுமனிடம் ராமன் கேட்கிறான், பாத்தியா அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான், ராமா பார்த்தேன். யாரை பார்த்தேன்? உன் பெரும் தேவி என்ற உரிமைக்கும், உன்னை பெற்ற மண்பெரும் மருகி என்ற வாய்மைக்கும், மதுரை மன்னன் தான் பெரும் தகைமை என்ற தகைமைக்கும் தலைமை சான்ற என் பெரும் தெய்வம் ஐய இன்னும் கேட்டு என்றான். ஒரு பெண் மென்மை நிலையில் இருந்து திண்மை அடைய 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 அவன் சொல்றான் ராமகிட்ட, ராமா நான் சொல்லிடுவேன், சொல்லு. ஒரு குழப்ப நிலையில இருப்பன போல பேசுறான். ராமா சொல்லிடுவேன். சரி சொல்லுவா. சொல்லிட்டா சொல்லு. ராமா நீ தெய்வம். இதுதான் தெரியுமாடா, தெய்வம் தானே. உன்னுடைய தந்தை சொல்லியிருக்கான், யாரை பார்க்கும் போது உன்னுடைய உடல் எல்லாம் பூரிக்குமோ அவன் தான் உன்னுடைய தெய்வம் சொன்னான். இது தெரிஞ்ச கதை தானே இல்ல. ராமா நீ தெய்வம், சீதை என் பெருந்தெய்வம், கேட்டி ஐயா என்றார். எப்பொழுது ஒரு பெண்மை மென்மை வன்மைப்படுகிறதோ அங்கே ஆண்மை தெய்வமாகிறது, பெண்மை பெருந்தெய்வமாகிறது. நன்றி. அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெண்மை வேணுங்கிறத எனக்கு சொல்றது. இந்த சபைக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்ல விரும்புகிறேன். சீதை முதலில் சொல்லவில்லை ராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்று. சுமத்திரை சொல்றா, இலக்குவன்ட்ட சொல்றா. இலக்குவன் வந்து நிக்கிறான் இடத்துல. உயிரை விடுன்னு மட்டும் சொல்லல. அவன் முதல்ல ஒரு வார்த்தை சொல்றா,
செல்ல. ராமன் இருக்கும் இடம் தானே அவனுக்கு அயோத்தினா. சீதை கூட இரண்டாவதாகத்தான் அந்த செய்தியை சொன்னான். கம்பன் கரெக்டா பதிவு பண்ணியிருக்காரு. அதை சொல்லிட்டு சொல்றா, அவனே உன் தலைவன், அவன் அயோத்திக்கு திரும்பி வருவான்னா நீ அவன் கூட வாடா. அப்படி இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்துன்னா நீ உயிரை முதல்ல விடுறான். இதை சொல்வது சுபத்திரை. ராமனோடு காட்டுக்கு வருகிறேன் என்று அதற்கு முன்பு ஒருத்தனை சொன்னாங்க. அது யார் தெரியுமா? அதுவும் ஒரு மாதர் தான். கோசலை. இவங்க ரொம்ப அழகா அந்த காட்சியை சொன்னாங்க. பொதுவா அம்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிடுறேன். எல்லா அம்மாவையும் நீங்க வந்து பொதுமைப்படுத்துவது சபைக்கு ஏற்புடையது அல்ல. மென்மையானவர்கள் தான். ஆனால் தன் பிள்ளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிற அம்மாக்கள் தான் ஜாஸ்தி. ஆயினும் பரதன் பொண்ணை விட நல்லவன். எந்த ஒரு அம்மாவும் என் பிள்ளைய விட இன்னொருத்தான் நல்லவன் ஒத்துக்கவே மாட்டாங்க, கொலையே பண்ணாங்க. அதை சொல்லிட்டு ராமன் தயங்குறான். இன்னும் ஒரு கட்டளை இருக்கலாம். பரதனை ஏற்றுக்கொண்டு விட்டால் இன்னும் ஒரு கட்டளை, சரியா? இன்னும் ஒரு கட்டளை இருக்கும். நாம் கானகம் போகணும் 14 வருஷம். அதை யோசிக்கவே இல்லை. நான் வரேன். முதல்ல ராமனோடு காட்டுக்கு செல்ல துணிந்தது இலக்குவன் அல்ல. கம்பராமாயணத்தின்படி கோசலை, இரண்டாவதாக சுமத்திரை, மூன்றாவதாகத்தான் சீதை, அதன் பின் தான் இலக்குவன். ஸோ யோசிச்சு பாருங்க. மாதரார் 4 பேரை அவங்க வந்து ஒரு கட்டில் தூக்கி நிறுத்திட்டாங்க. இந்த இருவரும் ராமனோடு காட்டுக்கு செல்ல தயாராக இருந்தார்கள். சரி, இதோட தலைப்பை முடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு எந்த விதமான சிக்கலும். தூயவர் தொண்டே. ஆண்மை என்பதற்கு ஒரு பட்டியல் போட்டிருக்கீங்க. மாதரார் மாண்பு என்ன? இந்த இரண்டு, இந்த ஆண்மை அப்படிங்கிறதையும் ஒரு சொல்லுக்குள்ள ஒரு பொருளுக்குள்ள அடக்க முடியாது. அப்படி வந்துச்சுன்னா மாண்புங்கிறத மட்டும் உங்களுக்கு சீக்கிரமா சுருக்கிட முடியுமா? முடியாது. தொண்டு. இந்த தலைப்பை ஏன் பின்பு சரி செய்கிறேன் என்று சொன்னேன் என்றால், இதில் ஆடவர், மாதரார், தூயவர் என்ற முதற் சொற்களை தாண்டி ஆண்மை, மாண்பு, தொண்டு, தூயவர் தொண்டே, அதுக்கு ஒரு தூயவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையில் ஏதோ ஒரு வகையில், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பண்புலேயே மிகப்பெரிய பண்பு என்ன அப்படின்னா, அடுத்தவர்களுக்காக நாம் உருவுவது. அது வந்து வாய்க்க பெறாதது, அரிதினும் அரிது. அதுவும் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் நம்ம விஷயம், நம்ம குடும்பம், என்னை சார்ந்தவன் பார்க்குற இடத்துல அடுத்தவர்களுடைய துன்பத்தையும் இது நம்ம பர்சனலாகவே அவங்களுக்கு அனுபவிச்சுட்டாங்க. மிகப்பெரிய, அதாவது இவர்களை நான் இவங்க கொடுத்த அந்த சொற்சித்திர அந்த பெயரெல்லாம் சொல்லி கூப்பிடுறதுல என்னுடைய ஒரு சகோதரி ஸ்ரீதேவி மேடம், தூயவர் தொண்டே.